சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 நாளாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்படி ஆரம்பித்த அந்நாளிலே தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாபிடத்திலும் அவன் சகோதரரிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களையெல்லாம் தியானித்து பேசுங்கள். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, கடந்த 2 வாரங்களாக இந்த வசனத்தை தியானிக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்தீர். இந்த வாரத்திலேயும் இதே வசனத்தை தியானிக்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக தேவரீர் எங்களோடு பேசுகிற சத்தியங்கள் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அப்படி ஆரம்பித்த அந்நாளிலே தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாப்பிடத்திலும் அவன் சகோதரரிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது என்று படிக்கிறோம். கடந்த 2 வாரங்களாக இந்த வசனத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். அப்படி ஆரம்பித்த அந்நாளிலே தானே என்று படிக்கிறோமே, அந்த நாள் எந்த நாள் என்பதை குறித்து தியானித்த வேளையிலே அதே அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலே அதை அறிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்தார். தாவீது உடன்படிக்கை பெட்டியை தேவனுடைய நகரமாகிய எருசலேமுக்குள் கொண்டு வந்தபோது மிகுந்த சந்தோஷமடைந்து தேவனுக்கென்று சங்கீதம் பாடக்கூடியவனாக காணப்பட்டான். இந்த வசனத்தை கடந்த 2 வாரங்களாக தியானித்த வேளையிலே நாம் அறிந்து கொண்ட சில சத்தியங்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய குணாதிசயங்கள் நிறைந்த உடன்படிக்கை பெட்டி காணப்படுமேயானால் நாமும் சந்தோஷத்தோடு சங்கீதம் பாடக்கூடியவர்களாக காணப்படுவோம் என்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். தெய்வ பிள்ளையே, தாவீது சங்கீதம் பாடுகிறான் என்றால் அவனுக்கு சந்தோஷப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக காணப்படுகிறது. அப்படியானால் தாவீதிற்கு இந்த உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய நகரமாகி எருசலேமுக்குள் கொண்டு வருவதற்கு முன்பாக அவன் துக்கத்தோடு தான் காணப்பட்டிருந்திருக்கிறான். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கூட துக்கம் காணப்படலாம். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கூட நீங்கள் சங்கீதம் பாட இயலாத சூழ்நிலையிலே காணப்படலாம். ஆனால் தாவீதனுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் உங்களுக்கு விளங்க வைக்கக்கூடிய ஒரு சத்தியம் உண்டு. அந்த சத்தியம் என்னவென்றால், நீங்கள் ஒருவேளை சங்கீதம் பாட இயலாதவர்களாக காணப்படுகிறீர்கள் என்றால் உங்களிலே உடன்படிக்கை பெட்டி அல்லது தேவ சமூகம் இல்லாதபடி காணப்படுகிறது தான் அதற்கு காரணம் என்பதை விளங்கச் செய்கிறார். ஒருவேளை நீங்கள் மகிழ்ச்சியோடு தேவனுக்கு சங்கீதம் பாடக்கூடியவர்களாய் இருக்கிறீர்கள் என்றால் தாவீதனுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் விளங்க வைக்கிற சத்தியம் என்னவென்றால், நீங்கள் தேடி இருக்கிறீர்கள், நீங்கள் இழந்து போன தேவ சமூகத்தை தேடி இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இழந்து போன உடன்படிக்கை பெட்டியை உங்கள் ஜீவியத்திற்குள் கொண்டு வந்து அனுபவமாக்கி இருக்கிறீர்கள். ஆகவேதான் இந்நாட்களிலே உங்களால் தேவனுக்கென்று சங்கீதம் பாட முடிகிறது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக தேவன் விளங்கச் செய்கிறார். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அன்றைக்கு எழுத்தின் பிரகாரமான எருசலேம் நகரத்திற்குள் எழுத்தின்படியான உடன்படிக்கை பெட்டியை தாவீது கொண்டு வந்தான். இது நம் வாழ்க்கையில் எப்படி நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒப்பிட்டு படிக்க இயலும் என்பதை தியானிக்கும் போது நாம் தேவனுடைய பார்வையிலே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். யார் தேவனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற அனுபவத்திலே காணப்படுகிறார்களோ அவர்களுக்குள்ளாக தேவன் வாசம் பண்ணுகிறார். அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார்கள். தெய்வ ஜனமே, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக நீங்கள் காணப்படும் பட்சத்தில் உங்களுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறபடியினால் நீங்கள் தேவனுடைய தாபர ஸ்தலமாக காணப்படுகிறீர்கள். உங்களுக்குள்ளே தேவ சமூகம் காணப்படுகிறது. தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினால் தேவனுடைய எல்லா நல்ல குணாதிசயங்களும் திவ்ய சுபாவங்களும் உங்கள் ஜீவியத்திலே உருவாக்கப்பட்டு
செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே துக்கத்திற்கு இடமில்லை, உங்கள் வாழ்க்கையிலே சஞ்சலத்திற்கு இடமில்லை. நீங்களும் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ந்து சந்தோஷத்தோடு சங்கீதம் பாடலாம். ஆனால் ஒரு சத்தியத்தை தேவன் விளங்கச் செய்கிறார். நீங்கள் அஜாக்கிரதையான ஜீவியம் செய்வீர்கள் என்றால் நீங்கள் தேவனை இழந்து விடுவீர்கள். உங்களுடைய ஜீவியமானது தேவனுடைய தாபர ஸ்தலமாக காணப்பட இயலாது. அந்த வேளையிலே நீங்கள் அறியாமலேயே தேவ சமூகம் உங்களை விட்டு விலகுகிறபடியினால் நீங்கள் அறியாத விதத்திலேயே சஞ்சலங்களும் துன்பமும் துக்கமும் குடிகொண்டு விடும். நீங்கள் கர்த்தருக்கு சந்தோஷமாக சங்கீதம் பாட இயலாது. இந்த காலை வேளையிலே உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் தேவன் தங்கும் ஆலயமாயிருக்கிறீர்களா? எருசலேம் என் ஆலயம், நான் ஆசித்த வீடதே என்றார். இன்றைக்கு தேவன் தங்கக்கூடிய ஆவிக்குரிய எருசலேமாக உங்கள் ஜீவியம் காணப்படுகிறதா? தேவன் தங்கி இருக்கக்கூடிய தாபர ஸ்தலமாக உங்கள் ஜீவியம் காணப்படுகிறதா? நீங்கள் தேவனுக்காக சந்தோஷத்தோடு சங்கீதம் பாடும்போது உங்களிலே தேவன் எழுந்தருளுவார். அவருடைய வல்லமையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அவருடைய இளைப்பாறுதலிலே களி கூறுவீர்கள். இதோ தாவீது எப்படி அகமகிழ்ந்தானோ, தேவ சமூகத்திலே நீங்களும் அகமகிழக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். சங்கீதம் 132 சங்கீதம் 8 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும் என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, தாபர ஸ்தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாபர ஸ்தலத்தின் ஒரு அனுபவம் என்னவென்றால் அது இளைப்பாறக்கூடிய ஸ்தலமாக காணப்படுகிறது. முற்காலங்களிலே உங்கள் வாழ்க்கையிலே இளைப்பாறுதல் இல்லாதபடி காணப்பட்டது. ஆனால் ஒரு அழைப்பின் சத்தத்தை கேட்டீர்கள். அந்த அழைப்பின் சத்தம் என்ன? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்கிற அன்பான அழைப்பின் சத்தத்தை கேட்டீர்கள். கேட்ட அழைப்பின் சத்தத்திற்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தார்களோ, யாரெல்லாம் அந்த சத்தத்திற்கு இணங்கி அந்த சத்தம் தொனித்த பாதையிலே முன் சென்றார்களோ அவர்கள் தேவனுடைய இளைப்பாறுதலை கண்டடைந்தார்கள். கர்த்தர் மேல் தங்களுடைய பாரத்தை எல்லாம் வைத்து விட்டார்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்கிற வசனத்தின் அடிப்படையிலே எல்லா பாரத்தையும், பாவ பாரம், சாபத்திற்குரிய பாரங்கள், வியாதிக்குரிய பாரங்கள் அனைத்தையும் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து எனக்காக சுமந்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இதோ எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் உங்களுடைய பாரத்தை வைத்துவிட்டு, கர்த்தாவே, இவ்வளவு நாட்களும் நாங்கள் வருத்தத்தோடு காணப்பட்டோம், உங்களுடைய இளைப்பாறுதலை தாரும் என்று நீங்கள் வேண்டிக் கொண்ட வேண்டுதல்களை தேவன் கேட்டார். உங்களுடைய அழுகையின் சத்தத்திற்கு பதில் கொடுக்கும் விதமாக உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். எல்லா பாரங்களையும் அகற்றி போட்டு இளைப்பாறுதலை நல்கினார். உங்களுடைய ஜீவியமானது மிகவும் லகுவாக்கப்பட்ட அனுபவத்தை உணரச் செய்தார். அந்த இளைப்பாறுதலுள்ள வாழ்க்கையை உங்களுடைய ஜீவியத்திலே தேவன் கட்டளையிட்டது மாத்திரமல்ல, தேவன் அதை தமக்கு தாபர ஸ்தலமாக மாற்றிக்கொண்டார். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதலை கட்டளையிட்டது மாத்திரமல்ல, மகனே, மகளே, இனி உன் வாழ்க்கை எனக்கே சொந்தம் என்று சொல்லி உங்களுக்குள்ளே வாழும்படியாக உங்களுடைய ஜீவியத்தை தமக்கென்று தாபர ஸ்தலமாக்கி கொண்டார். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கை இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கையாய் இருக்கிறது, என்னுடைய ஜீவியம் தேவன் தங்கக்கூடிய தாபர ஸ்தலமாய் இருக்கிறது என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்கள் அப்படி சொல்லுவீர்களானால் நீங்களும் கூட கர்த்தருக்காக சங்கீதம் பாட முடியும். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, ஒவ்வொருவருடைய ஜீவியத்திலையும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் என்னவென்றால், நீ தேவனுடைய ஆலயமாய் இருக்க வேண்டும், நீ தேவனுடைய தாபர ஸ்தலமாய் இருக்க வேண்டும், நீ தேவன் உனக்கு கொடுத்த இளைப்பாறுதலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தேவன் எப்பொழுதும்
உன்னிலே தங்கியிருக்கிறார் என்கிற அனுபவத்தை நீ பாதுகாத்துக் கொள்வாயானால் உடன்படிக்கை பெட்டி உன்னோடு இருக்கிறது என்பதை தேவன் விளங்க செய்கிறார். நீ தேவனுக்காக சங்கீதம் பாட முடியும். இப்படி எத்தனையோ பேர் சந்தோஷத்தோடு தேவனை கொண்ட அனுபவத்தோடு வாழ்கிற நாட்களிலேதான் அறியாமல் அறிந்தும் பலவிதமான அந்நிய காரியங்களுக்கு இடம் கொடுக்கும் போது இளைப்பாறுதலை நஷ்டப்படுத்துகிறார்கள். உடன்படிக்கை பெட்டியாகிய தேவன் அவர்கள் மத்தியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுவதை அறியாமல் காணப்படும் போது அவர்கள் அறியாத விதத்திலேயே அவர்கள் சங்கீதம் பாட இயலாதவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த காலை வேளையிலே ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் தேவனுடைய தாபர ஸ்தலமாயிருப்பீர்களானால் உங்களுக்குள்ளே இளைப்பாறுதல் உண்டாயிருக்கும். உங்களுக்குள்ளே தேவ வல்லமை உண்டாயிருக்கும். தேவன் உங்களிலே எழுந்தருளுவார். நீங்கள் எழுப்புதல் அடைந்த ஜீவியம் செய்வீர்கள். நீங்கள் தேவனுக்காக சங்கீதம் பாடுவீர்கள். தெய்வ பிள்ளையே, ஒரு மனிதன் வாசம் பண்ணுகிற இடத்தை வீடு என்று சொல்லுவோம். அதே நேரம் ராஜாக்கள் வாசம் பண்ணுகிற இடத்தை அரண்மனை என்று சொல்லுவோம். அதே போல தெய்வ பிள்ளையே, தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தை ஆலயம் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு தேவன் உங்களிலே எதை எதிர்பார்க்கிறார் என்றால், நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயமாக நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கும். நீங்களே அந்த ஆலயமாயிருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, தேவன் தங்கி இருக்கக்கூடிய ஆலயம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து தியானிக்கும் போது அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது ஸ்தோத்திரம் 48 49 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் உண்டு. ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படியுமாயிருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, தேவன் கல்லினாலும் மண்ணினாலும் கட்டப்பட்ட ஒரு வீட்டிலே அல்ல, ஒரு ஸ்தலத்திலே அல்ல, ஒரு கூடாரத்திலே அல்ல. தேவன் நம்முடைய இருதயங்களிலே வாசமாயிருக்கிறார். தேவன் நம்முடைய ஜீவியத்திலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் இங்கே கேட்கிறார், நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது என்று கேட்கிறார். அதற்கு பதிலை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய ஜீவியத்திலே இளைப்பாறுதல் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்திலே இளைப்பாறுதல் இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்திலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். அப்படி இருக்குமேயானால் அந்த பரிசுத்தமான வாழ்க்கை செய்கிற இளைப்பாறுதல் உள்ள நம்முடைய ஜீவியத்திலே தேவன் தங்கியிருப்பார். நாம் தேவனுடைய ஆலயமாயிருப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திற்கு வரும்போது, நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமும் மானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். நான் தங்கியிருக்கும் வாசஸ்தலம் எப்படிப்பட்டது என்கிற ஒரு கேள்வி எழும்பும் போது அதற்கு பதிலை தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அளிக்கிறார். தெய்வ பிள்ளையே, பரிசுத்தமுள்ள தேவன் நம்மிலே வாசம் பண்ண வேண்டுமானால் நம்மிலே 2 அனுபவங்கள் காணப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் கடினப்பட்டு விடக்கூடாது. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய ஜீவியத்திலே பணிந்த ஆவி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். யாருடைய ஜீவியத்திலே நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களாக காணப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட ஜீவியத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். இந்த காலை வேளையிலே நல்ல ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தாவே, நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலே நீர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறீரே. நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே உம்முடைய பரிசுத்த
உடன்படிக்கை பெட்டியானது தங்கி இருக்கக்கூடியதாய் இருக்கிறதே, உம்முடைய தெய்வீக குணாதிசயங்கள் ஸ்தாபிக்கப்பட்டதாய் இருக்கிறதே, அப்படிப்பட்ட அனுபவத்தை எங்களிலே பாதுகாத்துக் கொள்ள செய்யும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்வீர்களானால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்குள்ளே இருப்பார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருப்பீர்கள். நீங்கள் தேவனோடு நடக்கிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் தேவனோடு உலாவுகிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் ஒரு தேவனுடைய மனிதனாய் இருப்பீர்கள். எப்பொழுதும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களாக காணப்படுவீர்கள். தெய்வ பிள்ளையே, தேவன் தங்கி இருக்கக்கூடிய தாபர ஸ்தலம் எது என்பதை நாம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு அனுபவத்தை நிழலாட்டமாக ஒப்பிட்டு படிக்க முடியும். நோவாவின் நாட்களிலே தேவன் பூமியை ஜல பிரவாகத்தினாலே அழிக்கப் போவதாக சொல்லி என்ன செய்தார் என்றால், ஒரு பேழையை உருவாக்கும்படியாக அவனுக்கு கட்டளையிட்டார். நோவா தம்மோடு தேவன் பேசின காரியத்தை எல்லா ஜனங்களுக்கும் பிரசங்கம் பண்ணினான். ஆனால் அவனுடைய பிரசங்கத்தை எல்லாரும் அசட்டை பண்ணினார்கள். காரணம், அந்நாள் வரைக்கும் மழை பொழிந்தருளுகிற அனுபவத்தை அந்நாட்களிலே வாழ்ந்து வந்த ஜனங்கள் கண்டறிந்திருக்கவில்லை. ஆகவே மழை பெய்ய போகிறது, பூமியானது ஜல பிரவாகத்தினாலே அழிக்கப்பட போகிறது என்பதை நோவா கர்த்தருடைய வார்த்தையாக பிரசங்கம் பண்ணின போது அதை ஒரு மனிதரும் கேட்டு அதற்கு கீழ்ப்படியவில்லை. ஆனால் நோவா என்ன செய்தான் என்றால், தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் ஒரு பேழையை ஆயத்தம் பண்ணினான். தெய்வ பிள்ளையே, இந்த பேழையை நாம் எதற்கு ஒப்பிட்டு படிக்கலாம் என்றால், தேவன் தங்கி இருக்கக்கூடிய தாபர ஸ்தலத்திற்கு ஒரு கோணத்திலே ஒப்பிட்டு நம்மால் படிக்க இயலும். தெய்வ பிள்ளையே, நோவாவின் பேழையை தேவன் தங்குகிற ஒரு வாசஸ்தலத்திற்கு அல்லது தேவன் தங்கி இருக்கக்கூடிய ஒரு தாபர ஸ்தலத்திற்கு ஒப்பிட்டு நம்மால் படிக்க முடியும். தேவனுடைய வார்த்தையின்படி நோவா பேழையை உண்டாக்கினான். அவனும் அவனுடைய வீட்டாரும் அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். கதவானது மூடப்பட்டது. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். தெய்வ பிள்ளையே, தேவனுடைய வார்த்தையின்படி மழை பெய்ய ஆரம்பித்தது. மழை பெய்து கொண்டே இருக்கிறது. பூமியானது ஜலத்தினால் நிரம்பினது. தெய்வ பிள்ளையே, இப்பொழுது ஜலத்தின் மீது பேழை காணப்படுகிறது. மரங்களுக்கு மேலாக தண்ணீர் உயர்ந்து விட்டது. மலைகளுக்கு மேலாக தண்ணீர் உயர்ந்து விட்டது. இதோ கீழ்ப்படியாத ஜனங்கள் அந்த தண்ணீரினால் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் கீழ்ப்படிந்த நோவாவும் குடும்பத்தாரும் தேவனுடைய வார்த்தையினாலே தேவனுடைய இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டவர்களாக, தேவனுடைய தாபர ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசித்தவர்களாக அந்த ஜலப்பிரவாகத்திலே காணப்படுகிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே மழை நின்று போனது. நோவாவுக்கு ஒரு நிச்சயம் உண்டாயிருக்கும்படியாக என்ன செய்தான்? பேழைக்குள்ளாக இருந்த ஒரு புறாவை என்ன செய்தான் என்றால், பேழையின் ஜன்னலை திறந்து வெளியே விடுவதை பார்க்கிறோம். எதற்காக ஒரு புறாவை பேழையின் வெளியே அனுப்புகிறான் என்றால், எங்கேயாவது இந்த புறா கால்களை வைக்கும்படியான ஸ்தலம் உண்டாயிருந்ததே ஆனால் ஜலம் பூமியிலே குறைந்திருக்கிறது. ஆகவேதான் தான் வெளியே விட்ட புறா மீண்டும் பேழைக்குள் வரவில்லை என்று உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜலம் பூமியிலே குறைந்திருக்கிறது. புறாக்களுடைய பாதங்கள் எங்கேயாவது பூமியிலே வைக்கும்படியான ஒரு ஸ்தலம் உண்டாயிருக்கிறது என்பதை அடையாளமாக அறிந்து கொள்ளும்படியாக நோவா புறாவை பேழையிலிருந்து வெளியே அனுப்பினான். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? இந்த புறாவானது வெளியே சென்றபோது அதற்கு தன்னுடைய கால்கள் வைக்கும்படியான ஸ்தலம் உண்டாயிராதபடி காணப்பட்டபடியினால் அந்த புறாவானது மீண்டுமாக பேழைக்குள் திரும்பி வந்தது என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஒருவேளை புறா பேழைக்குள்ளே திரும்பி வராதிருந்திருக்குமே ஆனால் நோவா நிச்சயப்படுத்தி இருந்திருப்பான். என்னவென்று நிச்சயப்படுத்தி இருந்திருப்பான் என்றால், இதோ புறாவுக்கு தங்கியிருக்கும்படியாக பூமியிலே ஒரு ஸ்தலம் உண்டாயிருக்கிறது, ஜலம் வற்றியிருக்கிறது. ஆகவே பூமியிலே தண்ணீர் குறைந்திருக்கிறது என்பதை அவன் உறுதிப்படுத்தி இருந்திருப்பான். ஆனால் இந்த புறா என்ன செய்ததென்றால், வெளியே கடந்து சென்ற போது தன்னுடைய உள்ளங்கால்களை வைக்க இடம் இல்லாதபடி அது மீண்டும் பேழைக்குள்ளே திரும்பி வந்தது. தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஜீவியமானது அப்படி காணப்பட வேண்டும். உங்களுடைய ஜீவியம் ஒரு கபடற்ற புறாவை போல காணப்பட வேண்டும். நீங்கள் தேவனுடைய பார்வையிலே கன்மலையின் மறைவிலே தங்கி இருக்கக்கூடிய புறாவை போல காணப்பட வேண்டும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளிலே கன்மலையின் மறைவிலே தங்கி இருக்கக்கூடிய என் புறாவே, உத்தமியே என்று அழைக்கப்படுகிற அனுபவத்திலே காணப்பட வேண்டும். நீங்கள் தேவனுடைய தாபர ஸ்தலத்திலே தங்கி இருக்கக்கூடிய அனுபவத்திலே காணப்பட வேண்டும். நீங்கள் தேவனுடைய தாபர ஸ்தலமாக காணப்பட வேண்டும். தெய்வ பிள்ளையே, நான் சற்று யோசித்து பார்த்தேன். இந்த புறா வேண்டுமானால் இந்த தண்ணீருக்கு மேலாக மிதந்து கொண்டிருக்கக்கூடிய பலவிதமான அழுக்கான காரியங்களிலே, பிரேதங்களின் மீது அது தன்னுடைய பாதங்களை வைத்து அதிலே இளைப்பாரி இருக்கலாம். ஆனால் புறாவின் அனுபவம் என்னவென்றால், புறாவிலே அசுத்தம் காணப்படாது. அது அசுத்தமான இடத்திலே இளைப்பாறக்கூடிய ஒரு பறவை அல்ல. தெய்வ பிள்ளையே, முற்காலங்களிலே உங்களுடைய ஜீவியமானது எப்படி காணப்பட்டது என்றால், இளைப்பாறுதலை அநியாயத்திலே, இளைப்பாறுதலை அழுக்கான காரியங்களிலே, இளைப்பாறுதலை பாவ காரியங்களிலே பெற்றுக்கொள்ள இயலுமா என்று சொல்லி நீங்கள் உங்கள் ஜீவியத்தை பாவ காரியங்களுக்கு நேராக ஈடுபடுத்தி கொண்டு அநியாயத்திலே சந்தோஷப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை இப்படியே நடத்தி சந்தோஷப்பட்டு வாழ இயலுமா என்று நீங்கள் ஜீவித்து வந்த நாட்களிலேதான் இந்த பூமிக்குரிய காரியங்கள் தற்காலிகமானது. இந்த பூமிக்குரிய அநியாயமான காரியங்கள், பாவ காரியங்கள் நிரந்தர சந்தோஷத்தை உண்டாக்க கூடியதல்ல என்பதை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே விளங்க செய்தார். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவ வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்காது. பாவ வாழ்க்கை நிரந்தர தெய்வீக சமாதானத்தை கொடுக்காது. துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்பதை அறிந்து கொள்ள செய்தார். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு தேவன் நம்மை வேறுபடுத்தி இருக்கிறார். இன்றைக்கு தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். எதற்காக பிரித்தெடுத்திருக்கிறார்? அசுத்தத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். பாவத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். துன்மார்க்கத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். அநியாயத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். இனி நமக்கு இளைப்பாறுதல் அநியாயத்திலே அல்ல. இனி நம்முடைய இளைப்பாறுதல் தேவனுடைய தாபர ஸ்தலத்திலேதான். வாசியுங்கள். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வரும்போது, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான் என்று படிக்கிறோம். இன்றைக்கு நீ தேவனால் பேழைக்குள் சேர்த்து கொள்ளப்பட்டவன். இன்றைக்கு நீ தேவனால் அவருடைய கரத்தால் பிடித்து கொள்ளப்பட்டு தேவ சமூகத்துக்குள்ளே சேர்த்து கொள்ளப்பட்டவள். உனக்கு இனி இளைப்பாறுதல் துன்மார்க்கத்தனத்திலே அல்ல. இனி உனக்கு இளைப்பாறுதல் பாவத்திலே வாழ்கிறவர்களிலே அல்ல. இனி உனக்கு இளைப்பாறுதல் பாவத்திலே மரித்து கொண்டிருக்கிற ஜனங்களின் மத்தியிலே அல்ல, துர்நாற்றத்திலே அல்ல. இனி உன்னுடைய இளைப்பாறுதல் பரிசுத்த தேவ சமூகத்தில். அல்லேலூயா. தேவன் உன்னை அவருடைய கரத்தினாலே பிடித்து தம்முடைய தாபர ஸ்தலத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார். இனி உன்னுடைய வாழ்க்கை தேவனோடு காணப்படுகிறது. இனி உன்னுடைய உள்ளங்காலை நீ துன்மார்க்கத்திலே நிலைவரப்படுத்த இயலாது. இனி நீ உன்னுடைய உள்ளங்காலை பாவத்திலே நிலைவரப்படுத்த முடியாது. இனி உன் உள்ளங்காலை அநியாயத்திலே நிலைவரப்படுத்த முடியாது. நிலைவரப்படுத்துவாயானால் நீ கர்த்தருக்காக சங்கீதம் பாட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உன் காலை கன்மலையின் மேல் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உன்னை உறுதிப்படுத்தி இருக்கிறார் தேவ சமூகத்திலே. இன்றைக்கு தேவன் தம்முடைய தாபர ஸ்தலத்திலே உன்னை ஒரு புறாவை போல கபடற்ற ஜீவியம் செய்யும்படியாக செய்திருக்கிறார். தெய்வ பிள்ளையே, யோபுவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோபுவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கும் போது, இந்த நோவாவின் நாட்களிலே பேழையை சூழ்ந்திருந்த தண்ணீரை நாம் எதற்கு ஒப்பிட்டு படிக்க முடியும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு விளக்குகிறார். அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமுமாய் இருக்கிறான் என்று நாம் அங்கே படிக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும்
அசுத்தமுமாயிருக்கிறான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த இடத்திலே துன்மார்க்கனுடைய ஜீவியத்தை தேவன் எதற்கு ஒப்பிட்டு பேசுகிறார் என்றால், அநியாயமாகிய தண்ணீரை குடித்து அதிலே மூழ்கி அதிலே மடிந்து காணப்படுகிற அனுபவத்தோடு ஒப்பிட்டு காட்டுகிறார். பாவமாகிய தண்ணீரை குடித்து அதிலே அமிழ்ந்து போயிருக்கிறாயோ? அநியாயமாகிய தண்ணீரை குடித்து அதிலே மாண்டு போயிருக்கிறாயோ? தேவன் சொல்லுகிறார், உன்னை அப்படிப்பட்ட அனுபவத்திலிருந்துதான் மீட்டு ரட்சித்திருக்கிறார். இன்றைக்கு நீ தேவனுடைய பேழையாகிய தேவ சமூகத்திலே ஒரு புறாவை போல காணப்படும் போது, உன்னை சுற்றி பலவிதமான அநியாயமான தண்ணீரை போன்ற அனுபவத்தை குடித்து மாண்டழிந்து போய் கொண்டிருக்கிற ஜனங்களை நீ காணும் போது ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு இனிமேல் அவர்களோடு எந்த ஐக்கியமும் இல்லை. இனி என்னால் அவர்களோடு இசைந்து வாழ முடியாது. இனி என்னால் அவர்களோடு சேர்ந்து இணைந்து ஜீவிக்க முடியாது. அப்படிப்பட்ட அனுபவத்திலேதான் தேவன் உங்களை மீட்டு உங்களை அவருக்கென்று தாபர ஸ்தலமாக்கி கொள்ளும்படியாக உங்கள் வாழ்க்கையிலே தண்ணீரை போல தழும்பிக் கொண்டிருந்த அனுபவத்தை நீக்கி, தண்ணீரை போன்ற தத்தளித்துக் கொண்டிருந்த அனுபவங்களை மாற்றி உங்கள் ஜீவியத்திலே இளைப்பாறுதலை கொடுத்து உங்களை அவருக்கென்று ஆலயமாக மாற்றி இருக்கிறார். இனி நீங்கள் சந்தோஷத்தோடு சங்கீதம் பாடலாம். உங்கள் வாழ்க்கை ஒரு பேழையாக காணப்பட வேண்டும். தெய்வ பிள்ளையே, பூமியில் இருக்கிற அநியாயத்திற்கு என் ஜீவியத்திலே இடமில்லை என்கிற ஒரு தீர்மானத்தோடு என் ஜீவியமானது தேவனுக்கென்று ஒரு பேழையாக காணப்படுகிறது என்கிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். கர்த்தருடைய தாபர ஸ்தலமாக நான் காணப்படுகிறேன் என்கிற நம்பிக்கையிலே நீங்கள் உறுதியாயிருக்க வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காமலும் உங்கள் இருதயம் பதறாமலும் இருப்பதாக என்று சொன்னார். யாருடைய ஜீவியத்திலே பதற்றம் காணப்படுகிறதோ, யாருடைய ஜீவியத்திலே கலக்கம் காணப்படுகிறதோ, அவர்கள் இளைப்பாறுதலை நஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கு தாபர ஸ்தலமாய் இருக்க முடியாது. இன்றைக்கு உன் ஜீவியத்திலே இருந்த கலக்கத்தை தேவன் மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு உன் ஜீவியத்தில் இருக்கக்கூடிய தவிப்பை தேவன் மாற்றி இருக்கிறார். தழும்பிக் கொண்டிருந்த அனுபவத்தை, தண்ணீரை போல தழும்பிக் கொண்டிருந்த அனுபவத்தை தேவன் உன் ஜீவியத்திலிருந்து அகற்றி போட்டிருக்கிறார். இன்றைக்கு நீ தேவனுடைய பேழையாயிருக்கிறாய். தேவன் உனக்குள்ளே வாசமாயிருக்கிறார். ஒரு நாள் வருகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நாள். உன்னை அவருக்கு நேராக உயர்த்தி செல்வார். நியாய தீர்ப்பின் நாள் ஒன்று வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகை நாள் ஒன்று வருகிறது. அந்நாளிலே கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள், கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்காதவர்கள் தேவனுடைய கோபாக்கினையிலே மாண்டு அழியும் போது நீயோ தேவனுடைய பேழையாக உயர்ந்து செல்வாய். நியாய தீர்ப்பாகிய ஆக்கினை தீர்ப்பிலே ஜனங்கள் அழியும் போது நீயோ இளைப்பாறுதலை பாதுகாத்துக் கொண்டு, தேவனுடைய அமெரிக்கையான ஜீவியத்தை பாதுகாத்துக் கொண்டு, தேவனுடைய அபிஷேகத்தை பாதுகாத்துக் கொண்டு, தேவனுடைய திவ்ய குணாதிசயங்களை பாதுகாத்துக் கொண்டு, தேவனுடைய திவ்ய சுபாவங்களை பாதுகாத்துக் கொண்டு, தேவனுடைய பேழையாக கர்த்தருடைய வருகையின் நாளிலே உயர்ந்து செல்லுவாய். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, நீ தேவனுடைய பேழையாய் இருப்பாயானால், நீ தேவனுடைய பார்வையிலே கபடற்ற ஒரு புறாவாய் இருப்பாயானால், தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய வருகையின் நாளிலே கபடற்ற உத்தம இருதயமுள்ள இஸ்ரவேலனே என்று தேவனுடைய சத்தத்தை கேட்டு பழகின நீ, கர்த்தருடைய சித்தத்தை செய்து வாழ்ந்த நீ, அவருடைய வருகையின் நாளிலே அவருடைய எக்கால சத்தம் தொனிக்கும் போது மத்திய ஆகாயத்திலே இயேசுவை சந்திப்பாய். நீ தாழ இறங்கி பாதாளத்தின் அழிவுக்கு நேராக அல்ல, நீ உயர்ந்து கர்த்தருடைய வருகையின் நாளிலே சந்தோஷப்பட்டு களி கூறுவாய். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியாகிய புறா எப்படி இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவியத்திலே உண்டாயிருந்ததோ, பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனாகிய புறா இயேசு கிறிஸ்துவின் மீது எப்படி வந்து அமர்ந்ததோ, பரத்திலிருந்து எப்படி ஒரு சத்தம் உண்டாயிருந்ததோ, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரிலே
பிரியமாயிருக்கிறேன் என்று எப்படி ஒரு சத்தம் உண்டாயிருந்ததோ, உன் ஜீவியத்திலே தேவனுடைய ஆவியை நீ பெற்றிருக்க வேண்டும். உன் பேழைக்குள்ளே பரிசுத்தாவியானவர் வாசமாயிருக்க வேண்டும். பேழையாகிய உன் ஜீவியத்திலே தேவனுடைய அபிஷேகம் காணப்பட வேண்டும். பலவிதமான பூமிக்குரிய அநியாயத்திலிருந்து உன் ஜீவியமானது காத்து ரட்சிக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். தேவன் பார்ப்பார், இந்த பூமியிலே மனுபுத்திரனின் மத்தியிலே நியாயமுள்ள மனுஷன் ஒருவன் உண்டோ, நான் அவனிலே வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று வாஞ்சையோடு அவருடைய கண்கள் இந்த பூமியிலே நோக்கமாய் இருக்கும் போது, பூமியிலே எல்லாரும் தங்களுடைய வழியை கெடுத்து சீரழித்து கொண்டிருக்கும் போது, தேவனுடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. உன்னை தேவன் நோக்கும் போது, இவன் என் நேசகுமாரன், இவள் என் நேசகுமாரன், இவர்களிலே நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ண வேண்டும். நீ தேவனுடைய பார்வையிலே ஒரு பேழையாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகையின் நாளிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட தாபர ஸ்தலமாகிய பேழையாய் கட்டப்பட்டிருக்கிற உன் வாழ்க்கை, எழுப்புதல் அடைந்திருக்கிற உன் வாழ்க்கை உயர்ந்து உயர்ந்து செல்ல வேண்டும். துன்மார்க்கரின் வழியோ அழியும், கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். ஆம் தெய்வ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே தேவன் இருப்பாரேயானால், உன் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரேயானால், உன் ஜீவியத்திலே தேவனுடைய திவ்ய குணாதிசயங்கள் காணப்படும். கடந்த 2 வாரங்களாக நாம் இந்த உடன்படிக்கை பெட்டியிலே காணப்படுகிற 2 அனுபவங்களை தியானித்தோம். முதலாவது அனுபவம் என்ன? மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். அதை நாம் ஆதி விசுவாசத்தோடு ஒப்பிட்டு படிக்க தேவன் கிருபை செய்தார். இந்த உடன்படிக்கை பெட்டியிலே காணப்பட்ட 2வது அனுபவத்தை கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். அந்த அனுபவம் என்ன? ஆதி நம்பிக்கை. அதுதான் ஆரோனுடைய தளிர்த்த கோல், துளிர்த்த கோலாக நாம் ஒப்பிட்டு படிக்க தேவன் கிருபை செய்தார். இந்த நாளிலே சுருக்கமாக இந்த உடன்படிக்கை பெட்டியிலே காணப்படுகிற 3வது அனுபவத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. வாசியுங்கள் தெய்வ பிள்ளையே. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. இந்த நாளிலே நாம் 3வது அனுபவத்தை தியானிக்க இருக்கிறோம். உடன்படிக்கையின் கற்பலகை உடன்படிக்கை பெட்டியிலே காணப்பட்டது. இன்றைக்கு நீ தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறாய், ஆவிக்குரிய எருசலேமாய் இருக்கிறாய். உனக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார். அப்படியானால் உன் ஜீவியத்திலே இருக்க வேண்டிய 3வது தெய்வீக அனுபவம் என்ன? 3வது தெய்வீக குணாதிசயம் என்ன? 3வது தெய்வீக சுபாவம் என்ன என்பதை தியானிக்கும் போது வாசியுங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திற்கு வரும்போது, அங்கே இந்த உடன்படிக்கையின் கற்பலகைகள் எந்த அனுபவத்தோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள நம்மால் இயலும். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. இங்கே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மாம்சத்தின்படி அன்பு கூறுகிற அனுபவத்தை பற்றி இங்கே சொல்லப்படவில்லை. தேவனுடைய தெய்வீக அன்பை பெற்று ஜீவிக்கக்கூடிய அனுபவத்தை பற்றி விளக்கக்கூடிய சத்தியமாயிருக்கிறது. உடன்படிக்கை பெட்டியிலே உடன்படிக்கையின் கற்பலகைகள் காணப்பட்டது. இந்த காலை வேளையிலே தேவாவியானவர் உன்னோடு இடைபடுகிறார். உனக்குள்ளாக தெய்வீக அன்பு உண்டாயிருக்கிறதா? உனக்குள்ளாக தேவ அன்பு காணப்படுகிறதா? அன்பில்லாத மனிதன் தேவனை அறிந்திருக்கவில்லை. தேவன் அன்பாயிருக்கிறார். எனக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லிக்கொண்டு, எனக்குள்ளே தேவனுடைய உடன்படிக்கை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு தேவ அன்பில்லாத ஒரு ஜீவியம் செய்வாயானால் நீ உன்னையே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாய், நீ உன்னையே மறுதலித்துக் கொண்டிருக்கிறாய். தெய்வ பிள்ளையே, உடன்படிக்கையின் கற்பலகை தேவ அன்போடு ஒப்பிடப்படுகிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் மோசேயை நோக்கி சொன்னார், சீனாய் மலையின் உச்சிக்கு என்னுடைய சமூகத்திலே வந்து நில் என்று சொன்னார். மோசே கீழ்ப்படிந்தான். பல நாட்கள் பிரயாணப்பட்டு சீனாய் மலையின் உச்சியிலே போய் தேவ சமூகத்திலே நின்றான். தேவ மகிமை அவனை மூடினது.
ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல தேவன் அவனோடு முகமுகமாய் பேசின போது ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அந்த சம்பவம் என்ன? 40 நாட்கள் புசியாமல் குடியாமல் தேவ சமூகத்தை மோசே அனுபவித்தான். தெய்வ பிள்ளையே, தேவ ஜனங்களை எப்படி வழிநடத்த வேண்டும், தேவ ஜனங்களை அவர்களுடைய சுதந்திரமாக்கிய கானான் தேசத்திற்கு நேராக எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை ஜனங்களுக்கு போதிக்கும் விதமாக தேவன் தம்முடைய கற்பனைகளை கொடுக்க அது கற்பலகைகளிலே எழுதப்பட்டது. நீங்கள் உங்கள் திருமண நாளை எண்ணி பாருங்கள். என்றைக்கு ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியை கரம் பிடிக்கிறானோ, என்றைக்கு ஒரு மனைவி தன்னுடைய புருஷனை கரம் பிடிக்கிறாளோ, அன்றைக்கே இருவருடைய இருதயத்திலேயும் தேவனுடைய கற்பனைகள் எழுதப்படுகிறது. அது எதனால் எழுதப்படுகிறது? ஏதோ ஒரு நிர்பந்தத்தினால் எழுதப்படுகிறதா? ஏதோ வேறு வழி இல்லை என்று எண்ணக்கூடிய சூழ்நிலையிலே எழுதப்படுகிறதா? இல்லை. அந்த நாளிலே ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிறது. ஒரு புருஷனுக்கும் ஒரு மனைவிக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிறது. அந்த உடன்படிக்கை எதனால் ஏற்படுகிறது? இருவருடைய இருதயங்களும் ஒன்றாக்கப்படுகிறது, இரு மனமும் ஒன்றாக்கப்படுகிறது. அன்றைக்கு தேவ சமூகத்திலே ஒரு உடன்படிக்கை உண்டாகிறது. அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை? அன்பின் உடன்படிக்கை. அன்றைக்கு தேவ சமூகத்திலே தேவ வார்த்தை எதிரொலிக்கிறது. அந்த வார்த்தை என்ன? இருவரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷன் குடும்பத்திற்கு தலையாயிருக்கிறான், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். மனைவி பலவீன சரீரமுடையவளாயிருக்கிறாள், புருஷன் மனைவியிலே அன்பு கூர்ந்து வாழ வேண்டும் என்று பலவிதமான அன்பின் பிரமாணம், அன்பின் கற்பனைகள் இருவருடைய இருதயத்திலேயும் எழுதப்படுகிறது. அவர்கள் இருவரும் ஒரே சரீரமாக மாறுகிறார்கள். அந்த கற்பனைகள் எதனால் எழுதப்படுகிறது? தேவனுடைய அன்பின் பிரமாணமாக எழுதப்படுகிறது. அவர்கள் தங்கள் ஜீவிய நாள் முழுவதும் அந்த அன்பின் பிரமாணங்களை சதையான இருதயத்திலே எழுதி வைத்துக் கொண்டவர்களாக அதன்படி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு பிரியமான ஜீவியம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, ஒரு புருஷன் மனைவிக்கு இடையே எப்படி ஒரு அன்பின் உடன்படிக்கை தேவ சமூகத்திலே உண்டாயிருக்கிறதோ, அதே போலதான் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் தம்முடைய அன்பின் வார்த்தையாகிய, அன்பின் பிரமாணங்கள் ஆகிய, அன்பின் கற்பனைகள் ஆகிய தம்முடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு மோசேயின் மூலமாக கற்பலகைகளிலே எழுதி கொடுத்தார். ஜனங்கள் செய்ய வேண்டியது என்ன? இந்த வார்த்தைகள் கடினமான வார்த்தைகள், இதை நாங்கள் கை கொள்ள முடியாது, இந்த வார்த்தைகள் மிகவும் எங்களால் கடைபிடிக்க இயலாத வார்த்தைகள், இதன்படி எங்களால் ஜீவிக்க முடியாது என்று சொல்லி அதை புறக்கணிக்காமல், எப்படி ஒரு மனைவி புருஷன் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிறார், எப்படி ஒரு புருஷன் மனைவி சொல்லக்கூடிய அன்பின் வார்த்தைகளுக்கு இணங்கி ஜீவிக்கிறானோ, இப்படி ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து வாழுகிறார்களோ, அதை போல தேவன் என்ன எதிர்பார்த்தார் என்றால், ஜனங்கள் என்னுடைய அன்பின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி ஜீவித்து நான் அவர்களுக்கு வைத்திருக்கிற தாபர ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். அவர்களுக்கு தேவன் வைத்திருந்த தாபர ஸ்தலம் என்ன? அதுதான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அந்த தாபர ஸ்தலத்திற்குள்ளே தேவன் தம்முடைய ஜனங்களை வழிநடத்தி அவர்களோடு வாசம் பண்ண விரும்பினார். தெய்வப்பிள்ளை, அதற்காகவே கற்பனைகளை அன்பின் கற்பனைகளாக கற்பலகைகளிலே எழுதி கொடுத்தார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவித்து வருகிற அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வப்பிள்ளையே, உன்னுடைய ஜீவியத்திலே தேவன் அன்பின் பிரமாணங்களை, அன்பின் கற்பனைகளை கற்பலகைகளிலே அல்ல, இருதயமான சதையான பலகைகளிலே எழுதி கொடுத்திருக்கிறார். என்றைக்கு நீ தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாயோ, என்றைக்கு நீ தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டாயோ, அன்றைக்கு தேவன் உனக்குள்ளே வாசம் பண்ணினார். தேவன் உனக்குள்ளே வாசம் பண்ணின நாளிலே என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது? அவருடைய அன்பின் பிரமாணங்கள் உன் ஜீவியத்திலே எழுதப்படுகிறது. இனி நான் தழும்புகிற ஜீவியம் செய்யக்கூடியவன் அல்ல, இனி நான் தழும்புகிற ஜீவியம் செய்யக்கூடியவள் அல்ல, இனி நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன்.
நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்போமே சொந்தமில்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்போமே சொந்தமில்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. தேவனுடைய பரிசுத்த ஆவி உனக்குள்ளே வாசம் பண்ணும்போது, தேவனுடைய அன்பின் பிரமாணங்கள் உன் இருதயத்திலே எழுதப்படும் போது, அது கற்பலகைகளிலே அல்ல, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கொடுக்கப்பட்டது போல கற்பலகைகளிலே அல்ல, இருதயமான சதையான பலகையிலே தேவன் எழுதுகிறார். அப்பொழுது நீ சங்கீதம் பாடுகிற அனுபவத்திற்குள் வருகிறாய். அந்த அனுபவம் என்ன? இனி தத்தளிக்கிற ஜலத்தின் மீது அல்ல, இனி நான் இயேசுவின் பேழையாய் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு வீடு இருக்கலாம், உனக்கு கார் இருக்கலாம், உனக்கு பணம் இருக்கலாம், அவைகளெல்லாம் இருந்தாலும் உன் ஜீவியத்தின் அனுபவம் எப்படி இருக்கும்னா, உன் இருதயம் அவைகளின் மீது இருக்காது. உன் இருதயம் யார் மேல இருக்கும்? கர்த்தர் மேலதான் இருக்கும். அதை பெற்றுக்கொள்ளும் போதும் சரி, இழக்கும் போதும் சரி, நீ எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாய். யோபு கர்த்தருடைய பேழையாய் இருந்தான். அதனால்தான் பெற்றுக்கொள்ளும் போதும் சரி, இழக்கும் போதும் சரி, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். தெய்வ பிள்ளையே, அன்பின் பிரமாணங்களை தேவன் எழுதும் போது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறிக்கோள் எல்லாம் எப்படிதான் இருக்கும்னா, கர்த்தாவே உம்முடைய கற்பனைகளின்படி நான் ஜீவிக்கணும், உம்முடைய கட்டளைகளின்படி நான் வாழணும், உமக்கு பிரியமானதையே செய்ய விரும்புகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. செம்மையான பாதையில் செம்மையான பாதையில் நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உன் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கும் போது, நீ தேவனுடைய ஆலயமாய் இருக்கும் போது, நீ தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியாம் சபையாய் இருக்கும் போது, உன்னுடைய பாடல்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். இன்றைக்கு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார், நாம் கிறிஸ்துவின் மணவாட்டியாய் இருக்கிறோம். தலையாம் கிறிஸ்து எதை நமக்கு செய்யும்படியாக போதிக்கிறாரோ அதையே அவயவங்களாக காணப்படுகிற சபை இன்றைக்கு நிறைவேற்றி வருகிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இன்றைக்கு அன்பின் பிரமாணமாக தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேவனுடைய ஆவியாலே நடத்தப்படுகிற தேவ புத்திரர்களாக நாம் காணப்படுகிறோம். தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். தேவன் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். தேவன் நமக்கு புதிய பாடல்களை தருகிறார். நாம் சந்தோஷத்தோடு சங்கீதம் பாடுகிறோம். நாம் சந்தோஷத்தோடு சங்கீதம் பாடும்போது நாம் என்ன விளங்க செய்கிறோம் என்றால், கர்த்தருடைய அன்பு நம் ஜீவியத்திலே உண்டாயிருக்கிறது.
ரோமர் 5:5 வாசிக்கும் போது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவின் அன்பு நம் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியானவர் அன்பின் ஆவியானவராக நம் ஜீவியத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, அன்பு நிறைந்த குணாதிசயம் உடையவர்களாக, தேவ புத்திரர்களாக, தேவாலோசனையின்படி நடத்தப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீ என்றைக்கு தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாயோ அன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே ஆதி அன்பு உண்டாகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு சபையை பார்த்து துக்கப்பட்டார். ஏன் துக்கப்பட்டார்? அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த ஆதி அன்பிலிருந்து அவர்கள் விலகி போனார்கள். ஆதி அன்பை நஷ்டப்படுத்தி போட்டார்கள். அந்த சபையினுடைய பெயர் என்ன? எபேசு சபை. வாசியுங்கள் தெய்வ பிள்ளையே, அந்த எபேசு சபையை குறித்து தேவன் துக்கப்படுகிறார். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும் போது, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எபேசு சபையின் நிலவரம் இப்படியாக காணப்பட்டது. ஒருவேளை இந்த நாள் தான் உன்னைய தேவன் அபிஷேகித்த நாளா இருக்கும். ஆதி அன்பை பொழிந்தருளின நாளாக ஒருவேளை இந்த நாளா இருக்கும். இந்த அன்பை நீ என்னைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுவிடவே கூடாது. நல்ல ஒரு தீர்மானம் செய்யணும். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவம் வரலாம், நிந்தனை வரலாம், அவமானம் வரலாம், எது என் வாழ்க்கையில வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயப்படுத்துகிறேன். ஆதி அன்பை எபேசு சபை இழந்து போனார்கள். தெய்வ பிள்ளையே, தேவனுடைய பார்வையிலே எபேசு சபையிலே ஒரு குறை காணப்படுகிறது. அன்பு இருந்திருக்கும், ஆனா தேவன் எதிர்பார்த்தது என்ன? ஆதி அன்பு. உங்கள விசுவாசம் இருக்கும், ஆனா தேவன் எதிர்பார்க்கிறது ஆதி விசுவாசத்துல வளர்ந்து இருக்கிறாயா என்று. உங்க வாழ்க்கையில நம்பிக்கை இருக்கும், தெய்வ நம்பிக்கை இருக்கும், ஆனா ஆதி நம்பிக்கையில நீங்க வளர்ந்து இருக்கிறீர்களா என்று தேவன் காண்கிறார். உங்க வாழ்க்கையில தேவ அன்பு கொஞ்சம் இருக்கலாம், ஆனா ஆதி அன்பிலே குறைவுபடாமல் இருக்கிறீர்களா, ஆதி அன்பிலே வளர்ந்து இருக்கிறீர்களா என்று தேவன் காண்கிறார். அப்படி காணும் போது தேவன் உங்களை பார்த்து சொல்லக்கூடாது, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று தேவன் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய அனுபவத்தில் இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷத்தோடு சங்கீதம் பாட முடியாது. உங்கள் வாழ்க்கையிலே தத்தளிப்பு இருக்கும். ஏன்னா ஆதி அன்புல இருந்து கொஞ்சம் குறைவு வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? உங்க இருதயம் கொஞ்சம் எங்க சார்ந்து இருக்கு? பூமிக்குரிய காரியங்களிலே சார்ந்து இருக்கு. அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, உன் இருதயத்தை ஐஸ்வர்யத்தின் மேல் வைக்காதே என்று சொன்னார். உனக்கு தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கலாம், உனக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கலாம், ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கலாம், ஆனாலும் உன் இருதயத்தை எதன் மீது வைக்காதே, ஐஸ்வர்யத்தின் மேல் வைக்காதே என்று சொல்லுகிறார். உன் இருதயம் எதையே சார்ந்து கொள்ளட்டும், தேவ அன்பை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அனுபவத்திலே காணப்படட்டும். இன்றைக்கு அநேகர் என்ன தெரியுமா செய்யறாங்க? ஆதி அன்பை பெற்றிருப்பார்கள், அபிஷேகத்தை பெற்றிருப்பாங்க, எப்பையும் துதித்து ஆராதித்து சங்கீதம் பாடிக்கொண்டு ஆவிக்குரிய உன்னத அனுபவத்திலே காணப்படுவார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார், பூமிக்குரிய நன்மைகளை கொடுப்பார், பரலோகத்தின் கிருபை வரங்களை எல்லாம் கொடுப்பார். ஆனா உடனே கொஞ்சம் என்ன செய்வாங்கன்னா, தங்களுடைய இருதயத்தை எதன் மீது வைப்பாங்க? ஐஸ்வர்யத்துல வைப்பாங்க. தங்களுடைய இருதயத்தை எதன் மீது வைப்பாங்க? ஆஸ்தியில வைப்பாங்க. உடனே குடும்ப ஜபம் இருக்காது, தனிப்பட்ட ஜபம் இருக்காது, ஆவியிலே நிறைந்து ஆராதனை செய்கிற அனுபவங்கள் இருக்காது, வேதத்தை தியானிக்கும்படியாக சமயத்தை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்களோ ஐஸ்வர்யத்தின் மீது இருதயத்தை வைத்துக் கொண்டு ஜீவிப்பார்கள். அவர்களுடைய ஜீவியத்திலே சங்கீதம் பாடக்கூடிய அனுபவம் குறைந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளாமல் இருப்பார்கள். ஒரு நாள் ஆண்டவர் துக்கப்படுவார் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லுவார். கார் இருக்கும், பங்களா இருக்கும், படிப்பு இருக்கும், பதவி இருக்கும், ஆஸ்தி இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், பொன் இருக்கும், வெள்ளி இருக்கும், ஆனால் வேதத்தின் தியானம் இருக்காது, ஜப வாழ்க்கை இருக்காது, அபிஷேகத்தை இழந்திருப்பார்கள். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லுவார். இவர்கள் எதை சார்ந்து கொள்வார்கள்? கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்திலே சார்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய வருகையின் நாள் வரும், இவர்களுடைய இருதயம் எதுல கட்டப்பட்டிருக்கும்? இந்த பூமிக்குரிய
ஐஸ்வர்யத்திலே கட்டப்பட்டிருக்கும். தேவனோடுள்ள உறவை இழந்திருப்பார்கள். தேவன் கொடுத்த ஆதி அன்பை நஷ்டப்படுத்தி இருப்பார்கள். கர்த்தருடைய ரகசிய வருகையிலேயும் கைவிடப்படுவார்கள். இன்றைக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? உனக்கு தேவன் கார் கொடுத்திருக்கலாம், உனக்கு தேவன் பங்களா கொடுத்திருக்கலாம், உனக்கு தேவன் பொன்னும் வெள்ளியும் கொடுத்திருக்கலாம். ஆனா உன் இருதயம் எதன் மீது காணப்படுகிறது? ஐஸ்வர்யம் விருத்தியானால் உன் இருதயத்தை அதன் மீது வைக்காதே. ஐஸ்வர்யம் விருத்தியானால் உன் இருதயத்தை அதன் மீது வைக்காதே. சிலருக்கு தேவன் நல்ல வேலைகளை கொடுப்பாரு, நல்ல சம்பளம் வரும், உடனே யார மறந்துடுவாங்க? கர்த்தரை மறந்துடுவாங்க. நல்ல வேலை வந்துரும், அவங்கள்ட்ட ஜோம் பண்ணீங்களான்னு கேட்டா சொல்லுவாங்க, எங்களுக்கு என்ன இல்ல, நேரமே இல்ல பாஸ்டர். ஒரு அதிகாரமாவது தியானம் பண்ணீங்களான்னு கேளுங்க, பாஸ்டர் எங்களுக்கு சமயமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க? இரவும் பகலும் வேதத்தை தியானம் பண்ணுகிற மனுஷனாக, தேவ பிரசன்னத்தை பாதுகாத்து கொண்டவர்களாக, ஆதி அன்பை இழந்து போகாதவர்களாக காணப்படுவார்கள். பூமிக்குரிய நன்மை பெருக 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 கர்த்தருடைய அன்புல என்ன செஞ்சிடறாங்க? குறைஞ்சு போறாங்க. ஆனா நீங்க அப்படி இருக்க கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் போது, தேவன் இவைகளெல்லாம் கூட கொடுக்கும் போது உங்க இருதயம் யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல் இருக்கணும். கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்புல ஒரு குறைவும் வரக்கூடாது. அப்பொழுது தேவன் உங்களை காணும் போது இரட்டிப்பான நன்மையை இன்றே தந்து ஆசீர்வதிப்பார். என் பிள்ளைக்கு நானு பூமிக்குரிய நன்மையை கொடுக்க 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 அவனுக்கு என் மேல உள்ள அன்பு எப்படி இருக்கு? பெருகி கொண்டே போகுதுன்னு சொல்லி மென்மேலும் என்ன செய்வார்? நூறத்தனையான அறுவடையை காணும்படியாக செய்வார். ஆனால் உங்கள் இருதயமோ யார் மீது காணப்படும்? கர்த்தர் மேல் காணப்படும். ஸ்தோத்திரம் தெய்வ பிள்ளையே. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிடாதபடி உங்கள் ஜீவியத்தை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே தத்தளிப்பு வராதபடி ஆதி அன்பை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். அப்படியானால் ஆதி அன்பு உங்க வாழ்க்கையில இருக்கின்றத எப்படி அறிந்து கொள்வது? வாசியுங்கள். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே 3 அனுபவங்களை நாம் படிக்கிறோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இதுதாங்க கற்பனையின் பொருள். முடிவு இதுதான். இந்த அன்பு நமக்குள் நிலைத்திருக்க வேண்டுமானால், தேவ அன்பு நம் ஜீவியத்தில் நிலைத்திருக்க வேண்டுமானால் இந்த 3 காரியங்களும் இருக்கணும். முதல்ல என்ன சொல்றாரு? சுத்தமான இருதயம் இருக்கணும். அதனாலதான் ஞானி சொல்லுவார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொல்லுவார். இன்னைக்கு நிறைய பேரு எதையெல்லாமோ காத்து கொள்கிறாங்க. வேலையை காத்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்க, தொழிலை காத்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்க, வீட்டை காத்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எதை காத்து கொள்கிறதில்லை? இருதயத்தை காத்து கொள்கிறதில்லை. எதையோ சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதை சம்பாதிக்கும்படியாக சுத்தமான இருதயத்தை இழந்து போகிறார்கள். சுத்தமான இருதயத்தை இழந்து போய் நீ எதை சம்பாதித்தாலும் உன் வாழ்க்கையில ஆதி அன்பு இருக்காது. அதனால உன் வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமா வரும்போது அதனோட தேவன் வேதனையை கூட்ட மாட்டார். அதனோடு உன் ஜீவியத்துல சுத்தமான இருதயத்தை பாதுகாத்து கொள்ள செய்வார். உங்க வாழ்க்கையில சில ஆசீர்வாதம் வரும்போது எண்ணி பாருங்கள், சுத்தமான இருதயம் பாதுகாத்து கொள்ளப்பட்டிருக்கிறதா என்று. அப்படியானால் அந்த ஆசீர்வாதத்துல நீங்க சந்தோஷப்பட முடியும். அந்த ஆசீர்வாதத்திலேயும் நீங்கள் கர்த்தருக்காக சங்கீதம் பாட முடியும். முற்காலங்களிலே சுத்தமான இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று வேண்டிக் கொண்டவர்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் அசுத்தத்திற்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சுத்தமான இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும் என்று வேண்டிக் கொண்டவர்கள் இன்றைக்கு அநேகர் அசுத்தத்திற்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் நோவாவுடைய பேழையிலிருந்து நோவா இன்னொரு பறவையை எடுத்து என்ன செய்தாராம்? வெளியே பறக்க விட்டாராம். அந்த பறவைக்கு பெயர் என்ன? காகம். இந்த காகம் என்ன செய்துதான்? வெளியே போச்சான், கொஞ்ச நேரம் எங்கேயோ உட்கார்ந்துட்டு திருப்பி என்ன செஞ்சுதான்? பேழைக்குள்ள வந்துதான். திருப்பி என்ன செய்ததான்? வெளியே போச்சான், கொஞ்ச நேரம் அங்க எங்கேயோ இருந்துட்டு எங்க வருது? பேழைக்குள்ள வருது. அப்படின்னா என்ன? இதனுடைய காகத்தினுடைய அனுபவம் எப்படி இருந்ததுன்னா ஒரு பின்மாற்ற அனுபவம். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வருவாங்க, மீதி 6 நாளும் அவருடைய ஜீவியம் எப்படி இருக்கும்? அசுத்தமா இருக்கும். தண்ணீரின் மீது பிணங்கள் எல்லாம் மிதந்து கொண்டிருக்கிறது. காகம் எங்க போய் உட்கார்ந்து இருக்கும்? பிணத்துக்கு மேலதான் கொஞ்ச நேரம் இளைப்பாரிட்டு
அதுலயும் அதுக்கு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு பின்பு எங்கேயும் வருது வேலைக்குள்ளேயும் வருது. நீ காகத்தை போல் இருக்கிறாயா, புறாவை போல் இருக்கிறாயா? இன்றைக்கு ஒரு கேள்வியை தேவாவியானவர் வைக்கிறார். ஒரு ஆனா இந்த புறா வெளியே போச்சு, உள்ள வந்த பிறகு திருப்பி எங்க போகல, வெளியே போகல. நல்ல தீர்மானம் பண்ணு. காகத்தை போல நீ பேழைக்குள்ள இருந்தேன்னா ஆதி அன்போடு இருக்க முடியாது. நீ புறாவை போல தேவ சமூகத்திலே இருந்தேன்னா ஆதி அன்பிலே நிலைவரப்பட்டிருப்பாய். சுத்தமான இருதயத்தை நீ பாதுகாத்து கொண்டிருப்பாய். எல்லா காவலோடும் நீ இருதயத்தை காத்துக் கொள்கிற அனுபவத்திலே காணப்படுவாய். அடுத்தது சொல்றாரு, இரண்டாவது அனுபவம் என்ன? நல் மனசாட்சியை காத்து கொள்ள வேண்டும். மூன்றாவது அனுபவம் என்ன? மாயமற்ற விசுவாசம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இவர்கள் தான் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்கள். அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களை சேர்க்கும்படியாக நம்முடைய அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அதனால்தான் பக்தன் பாடினான், அன்பில் என்னை பரிசுத்தமாக்க உம்மை கொண்டு சகலத்தையோ, அன்பில் என்னை பரிசுத்தமாக்க உம்மை கொண்டு சகலத்தையோ உருவாக்கிய நீர் முதற் பேரா நீரோ, தந்தை நோக்கமனாதி என்றோ. உருவாக்கிய நீர் முதற் பேரா நீரோ, தந்தை நோக்கமனாதி என்றோ. என் இயேசுவை நேசித்தீரோ, ஏமாத்திரமனானா. என் இயேசுவை நேசித்தீரோ, ஏமாத்திரமனானா. இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. அல்லேலூயா. அன்பிலே பரிசுத்தமாக ஜீவிக்கிறவர்களை சேர்க்கும்படியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். இவர்களிலே மாயமற்ற விசுவாசம் காணப்படும். இவர்களிலே நல்மனசாட்சி காணப்படும். இவர்களிலே இருதயம் சுத்தமாயிருக்கும். இப்படிப்பட்ட அன்பிலே பரிசுத்தவான்களாக காணப்படுகிறவர்களிடத்திலே காணப்படுகிற சுபாவம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம். 15 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்கள். 15 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மிடத்திலே இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் என்ன, நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாத குணாதிசயங்கள் என்ன என்று அந்த 15 காரியங்களை 2ஆக நம்மால் பிரிக்க முடியும். ஆதி அன்புள்ளவர்களிடத்திலே அன்பின் குணாதிசயமாகிய 7 காணப்படும். அந்த 7 காரியங்கள் என்ன? 4ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது நீடிய சாந்தம், தயவு. 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சத்தியத்தில் சந்தோஷப்படுவார்கள். 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சகலத்தையும் தாங்குவார்கள், சகலத்தையும் விசுவாசிப்பார்கள், சகலத்தையும் நம்புவார்கள், சகலத்தையும் சகிப்பார்கள். தெய்வ பிள்ளையே, ஆதி அன்பு இருக்கிறவர்களிடத்திலே இந்த 7 சுபாவமும் காணப்படும். ஆனால் இருக்கக்கூடாத சுபாவம் என்ன தெரியுமா? 8 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே ஆதி அன்பை நீ இழந்து போயிருப்பாயானால் உன்னிலே பொறாமை காணப்படும், தற்புகழ்ச்சி காணப்படும், இருமாப்பு காணப்படும், அயோக்கியமானதை செய்யக்கூடிய அனுபவம் காணப்படும், தற்பொழிவை நாடிக்கொண்டிருப்பாய். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கும் போது, புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு அங்கே யோக்கியமாய் நடக்க வேண்டும் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, புறம்பே இருக்கிறவர்கள் உங்களை காணும் போது நீங்கள் யோக்கியமாய் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே ஆதி அன்பு காணப்படும். உன் சத்துரு விழுந்தால் நீ சந்தோஷப்படாதே. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம்
17-18 வசனத்தை வாசிக்கும் போது, உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் களிகூராதிருப்பதாக. கர்த்தர் அதை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாயிருக்கும். அப்பொழுது அவனிடத்து நின்று அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார். இன்னைக்கு உன்னுடைய சத்துரு விழும்போது நீ சந்தோஷப்படுறியா? உனக்கு விரோதமா கிரிய செய்கிற சத்துருக்கள் விழும்போது நீ சந்தோஷப்படுகிறாயா? ஞானி மூலமாக தேவன் உரைக்கிறார், உன் சத்துரு விழுந்தா நீ என்ன செய்யாத, சந்தோஷப்படாத. கர்த்தர் அதை காண்பார், அது அவருடைய பார்வையிலே பொல்லாப்பாய் இருக்கும். கர்த்தருடைய பார்வையிலே பொல்லாப்பாய் இருக்கும்படியாக உன் சத்துரு விழும்போது நீ என்ன செய்யாத, சந்தோஷப்படாத. இப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்கிறவங்க தான் ஆதி அன்பிலே நிலைத்திருக்கிறவர்கள். மாயமற்ற விசுவாசம், நல்ல மனசாட்சி, சுத்தமுள்ள இருதயம், நீடிய சாந்தம், தயவு, சத்தியத்திலே சந்தோஷப்படுகிற அனுபவம், பொறாமை இருக்காது, தற்புகழ்ச்சி இருக்காது, இருமாப்பு இருக்காது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது. அப்படிப்பட்ட ஜீவியம் செய்யும்படியாக இந்த காலை வேளையிலே ஒப்பு கொடுங்கள். ஆதி அன்பு உடன்படிக்கையின் கற்பலகை உன் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கட்டும். அப்படிப்பட்ட ஜீவியம் செய்யும் போது உன் வாழ்க்கையிலே நீ எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷப்பட்டு சங்கீதம் பாடுவாய். இந்த உடன்படிக்கை பெட்டியின் அனுபவம் உன் ஜீவியத்தில் இருக்கும் போது உன் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இருக்கும். இது வல்லமை விளங்கக்கூடிய பெட்டியாய் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் வல்லமை இருக்கும், உன் வாழ்க்கையில் தேவ மகிமை உண்டாயிருக்கும், உன் வாழ்க்கையிலே பரிசுத்தம் உண்டாயிருக்கும். உன் வாழ்க்கையிலே நீ எழுப்புதல் அடையும் போது, இந்த பெட்டி எழும்பும் போது சத்துரு முறியடிக்கப்படுவான். சத்துரு முறியடிக்கப்பட்டாலும் நீ அதிலே சந்தோஷம் கொள்ள மாட்டாய். ஆனால் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார், கர்த்தர் உனக்கு வெற்றியை கொடுப்பார். இந்த உடன்படிக்கை பெட்டி 19 இடங்களுக்கு போனதான். எத்தனை இடங்களுக்கு? 19 இடங்களுக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி சுமந்து செல்லப்பட்டது. ஆனா அதனுடைய குணாதிசயங்கள் மாறவே இல்லை. நீ எத்தனை இடத்துக்கு வேணாலும் போலாம், உனக்குள்ள இருக்கிற தெய்வீக குணாதிசயம் மாறவே கூடாது. எங்கே உன்னை கண்டாலும் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். இவர்கள் ஆதி அன்பிலே நிலைத்திருக்கிறார்கள், இவர்கள் ஆதி விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறார்கள், இவர்கள் ஆதி நம்பிக்கையிலே நிலைத்திருக்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, உடன்படிக்கை பெட்டி உன் ஜீவியத்திலே உண்டாயிருக்கட்டும். ஆதி விசுவாசம், ஆதி நம்பிக்கை, ஆதி அன்பை இழந்து போகாத ஜீவியம் செய்ய தேவன் உங்களுக்கு கிருபை நல்குவாராக. தேவனுக்கு இடம் கொடுப்பதனாலே எப்பொழுதும் தங்களுடைய ஜீவியத்திலே மகிழ்ந்து களிகூறக்கூடிய தேவ ஜனங்கள் உண்டு. கேருபீன்களின் மத்தியிலிருந்து தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு தலபல கண்களை மூடுவோம். தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்திற்கு முழுமையாக உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்கு முழுமையாக அர்ப்பணியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு முழுமையாக உங்களை அர்ப்பணியுங்கள். ஆதி நம்பிக்கை, ஆதி விசுவாசம், ஆதி அன்பு இழந்து போகாத ஜீவியம் ஜீவிக்கும்படியாக உங்களை கர்த்தருடைய கரத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். தெய்வ பிள்ளையே, ஒரு தலபல தேவன் தங்கி இருக்கக்கூடிய தாபர ஸ்தலமாக உங்கள் ஜீவியம் காணப்படட்டும். தேவன் தங்கி இருக்கக்கூடிய தேவாலயமாக நீங்கள் காணப்படும்படியாக உங்களையே கர்த்தருடைய கரத்திலே சமர்ப்பியுங்கள். ஒரு தலபலவே கேருபீன்களின் மத்தியிலிருந்து தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். தேவனுக்கென்று தங்கள் ஜீவியத்தை அர்ப்பணித்தவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலேயும் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு சங்கீதம் பாடக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு தாவீது தேடினான், தாவீது கண்டுபிடித்தான், எருசலேம் நகரத்திற்குள் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தான். அவனுக்குள்ளாக ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு தலபலவரதபதலவே, இன்றைக்கு தேவன் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஒரு தலபலவரதபத சந்தோஷப்பட்டு களிகூறு, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். ஒரு தலபலவரதபதிலபரதபதிலபரதபதிலவே, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ சித்தமாய் இருக்கிறது. ஒரு தலபலவரதபதிலபரதபதிலபரதபதிலவே, எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தருடைய அன்பை பாதுகாத்துக் கொண்டு, எல்லா சூழ்நிலைகளிலேயும் தெய்வீக சந்தோஷத்தை பாதுகாத்துக் கொண்டு கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இரு. அது கர்த்தருடைய பார்வையிலே தேவ சித்தமாய் இருக்கிறது. இனி உன்னுடைய வாழ்க்கையிலே தத்தளிப்பு இல்லை, இனி உன்னுடைய வாழ்க்கையிலே தழும்புகிற அனுபவங்கள் இல்லை. தேவன் உன்னை வேறு பிரித்திருக்கிறார், தேவன் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார், தேவன் உன்னை புறாவாக மாற்றி இருக்கிறார். இனி காகத்தை போன்ற ஜீவியம் அல்ல. ஒரு தலபலவரதப
முழுமையாக உன்னை அர்ப்பணி. ஒரு தலபலவரதபதுலவே தலபலவரதபதுலபைக்கலவ என்றைக்கும் நீ ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருப்பாய். கர்த்தர் உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டே இருப்பார். ஒரு தலபலவரதபதுலபைக்கலவரதபதீலவரதபதுலவே துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், ஒரு தலபலவரதபதுலவே தேவ சமூகத்திலே காணப்படும்படியாக, நீ தேவனுடைய ஒரு பேழையாக காணப்படும்படியாக தேவன் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார். ஒரு தலபலவரதபதுலபைக்கலவரதபதுலவே தேவன் உன்னை பிரித்தெடுத்த நாளிலே நீ பெற்றுக்கொண்ட ஆதி அன்பை நினைத்து மகிழ்வாயாக, நினைத்து சந்தோஷப்படுவாயாக. அந்த ஆதி விசுவாசத்தை எண்ணி பார்த்து கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுவாயாக, கர்த்தருக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவாயாக. ஒரு தலபலவரதபதுலவே உன் வாழ்க்கை துளிர் விட்டு பூபத்து கனி கொடுக்க கூடியதாய் இருக்கும். ஒரு தலபலவரதபதுலவே சுத்தமுள்ள இருதயம் காணப்படும், நல் மனசாட்சி காணப்படும், மாயமற்ற விசுவாசம் காணப்படும். ஒரு தலபலவரதபதுலவே கர்த்தர் உனக்கு வெற்றி கொடுப்பார். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமானாலும் வாய்க்காதே போகும். ஒரு தலபலவரதபதுலவே நீ எழுப்புதல் அடையும் போது உன்னுடைய சத்துரு முறியடிக்கப்படுவான். ஒரு தலபலவரதபதுலவே சத்துரு விழுந்தாலும் நீ சந்தோஷப்பட மாட்டாய். ஒரு தலபலவரதபதுலவே நீ கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு காணப்படுவாய். ஒரு தலபலவரதபதுலபைக்கலவரதபதீலவரதபதுலவே ஒரு தலபலவரதபதுலபைக்கலவரதபதீலவரதபதீலவரதபதுலவே கர்த்தாவே, ஆதி அன்பு என் ஜீவியத்திலே நஷ்டப்படாதபடி காத்துக்கொள்ளும். ஆதி விசுவாசம் என் ஜீவியத்திலே நஷ்டப்படாதபடி காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, ஆதி நம்பிக்கை என் ஜீவியத்திலே நஷ்டப்படாதபடி காத்துக்கொள்ளும். நான் உம்முடைய ஆலயமாய் இருக்கிறேன். என்னுடைய ஜீவியத்திலே நீர் ஸ்தாபித்த எல்லா நல்ல குணாதிசயங்களையும் நான் இழந்து போகாதபடி கர்த்தாவே காத்துக்கொள்ளும். ஒரு எழுப்புதல் அடைந்த ஜீவியம் செய்யும்படியாக கர்த்தாவே கிருபை நல்கிறளும். தெய்வீக அன்புள்ள வாழ்க்கை வாழும்படியாக அனுகிரகம் செய்தருளும். என்று நீ வேண்டிக் கொள்கிற வேண்டுதல்களை தேவன் கேட்கிறவராய் இருக்கிறார். ஒரு தேவ பிள்ளையே, கேருபீன்களின் மத்தியிலிருந்து தேவன் நம்மோடு பேசின எல்லா தெய்வ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத் தேவ அன்புள்ள பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி போடாத ஜீவியம் செய்யும்படியாக, ஆதி அன்போடு வாழ செய்யும்படியாக, அந்த ஆதி அன்பை இழந்து போகாத ஜீவியம் செய்யும்படியாக ஒவ்வொருவரும் தங்களுடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு ஒப்புவித்து ஸ்தோத்திர பலிகளை எடுப்போம். ஸ்தோத்ரம் 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 அல்லேலூயா. அந்த காகத்தை போல உலக பிரகாரமான ஜீவியமும் சபைக்குள்ளே வந்து காணப்படுகிற அனுபவம் அப்படிப்பட்ட ஜீவியம் இராமல் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த புறாவை போல அது வெளியே போனது, வெளியே எங்கும் இருக்க அதுக்கு இடம் இல்லாமல் பேழைக்குள்ளேயே தங்கியிருந்த அனுபவம் ஒவ்வொருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் காணப்படும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். மீண்டுமாக உலக பிரகாரமான பாவ வாழ்க்கையிலே சென்று அமிழ்ந்து ஆதி அன்பை, ஆதி விசுவாசத்தை, ஆதி நம்பிக்கையை இழந்து போகாதபடி தேவன் பாதுகாக்கும்படியாக அதற்கேற்ற கிருபையை தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இதோ நீங்கள் உலகத்திற்குள் செல்கிறீர்கள். உலகத்திலே அநேக தழும்புகிற காரியங்கள் உண்டு, அநியாயங்கள் உண்டு. அவைகளில் ஒன்றும் உங்களுக்கு பங்கும் பாகமும் இராதபடி தேவன் உங்களை கபடற்ற புறாவை போல ஆதி அன்பிலே பாதுகாத்துக் கொள்ள செய்யும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடுமே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. வேதவசனம் கீழ்ப்படிவோம், தேவசாயலாய் மாறிடுவோம். வேதவசனம் கீழ்ப்படிவோம்,
கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் தேவன் தங்கி இருக்கக்கூடிய ஆலயமாக உடன்படிக்கை பெட்டியின் 3 தெய்வீக குணாதிசயங்களை உடையவர்களாக மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமாகிய ஆதி விசுவாசத்தையும் ஆரோனுடைய தளிர்த்த கோலாகிய ஆதி நம்பிக்கையையும் உடன்படிக்கையின் கற்பலகையாகிய ஆதி அன்பையும் பாதுகாத்துக்கொண்டு ஆவிக்குரிய எருசலேமாக மணவாட்டியாம் சபையாக கர்த்தருக்கென்று சங்கீதம் பாடி தேவனை துதித்து ஆராதித்து மகிழ்ந்து ஜீவிக்க தேவன் கிருபை நல்குவாராக. ஆமென்.